மிதுனம் ராசி புதனின் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. மாற்றங்களை ஏற்றுட்டு அறிவால் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. புதனின் ஆதிக்கத்தில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆழமாக அலசி ஆராய்ஞ்சி வாத பிரதிவாதத்தில் சிறந்து விழுந்தக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கீங்க. உங்கள் பேச்சில் ஒரு கூர்மை இருக்கும், அதே போல் பேச்சில் இனிமையும் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தத்துவம் என்ன, உங்களோட இயல்பு என்ன, எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் பொருந்து அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நாங்கள் சொல்கிற விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும், நீங்கள் உங்களை பற்றி நினச்சி வச்சுருக்கிற விஷயத்தில் சில மாற்றங்களுமே வரும் பாருங்களேன், அது என்ன அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை எளிய முறையில் தீர்த்துக்கணும், உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் கூட போதுங்க, எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எங்கே இருந்தாலும் போதும், ஃபோன் இருந்தால் போதுங்க. ஜாதகத்தை பற்றி முழு டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஜாதகம் அவங்களோட மொபைல் மூலியமாகவே பார்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க. புதன அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற, நன்மை நடக்கணும், தொடங்குற விஷயம் லாபத்தை தரணும் அப்படின்னா புதன்கிழமைனால தொடங்குங்க. புதன்கிழமையில நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க. ஏன்னா புதனின் அம்சம் கொண்டவர் பெருமாள் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் திருப்பதி சென்று திருப்பதி ஏழுமலையான புதன்கிழமையில் தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி போங்க. இது ரொம்பவுமே உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் திருப்பதி போய் இறைவனை வழிபடுறது நல்லது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட பாருங்கள், உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். திருப்பதி ஏழுமலையான அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுன ராசி அதாவது மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு உங்களை அறிவால் சிந்திச்சு தகவல்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு இயல்பு கொண்ட ராசி மிதுன ராசியாக இருக்குது. கொஞ்சம் இரட்டை மனநிலை கொண்ட ராசின்னு கூட சொல்லலாம். உங்கள் ராசி சின்னமே பாருங்கள், இரட்டையாராக தான் இருக்கும். இது பஞ்சபூதத்தில் காற்றை குறிக்குது. சிந்தனை, பேச்சு, புதிய முயற்சிகளில் ஒரு துடிப்பு, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட பாருங்கள் பன்முகத்தன்மை இருக்கும். சுதந்திரத்தை எதிர்பார்க்குறவங்களா நீங்கள் இருப்பீங்க. அடிமைப்படுத்துறதுலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. யாராவது கட்டளை போட்டு இதை செய்யணும், நீங்கள் செய்ய மாட்டேன்னு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவீங்க. அன்பாக சொன்னால் கஷ்டமான வேலையை கூட இஷ்டப்பட்டு செய்வீங்க. மிதுன ராசிக்காரங்க தான். புதனின் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனால ஆழமாக அலசி ஆராய்ஞ்சி எது சரி வரும், எது தப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் செய்வீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே பின்பற்றுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை செய்ய முடியாதுன்னு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிடுவீங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக தான் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. அதே போல் காத்து ராசி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனசு பாருங்கள் ஒரே இடத்துல நிலைச்சலாக இருக்காது. அப்படியே அலைபாஞ்சிட்டே இருக்கும். ஒரு பிளான் பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் மனசில் பலவித கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் உங்களோட முடிவு அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் யோசனைகள் நிறையவே வரும். புதுமைகளை விரும்புவீங்க. பழமையை பெருசாக நீங்கள் பாதுகாத்துலாம் இருக்க மாட்டீங்க. புதுமையை விரும்பக்கூடியவங்கள பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. தனிநபர் சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தங்களை சார்ந்து யாரும் இருக்காமல் மற்றவங்களை சுயமாக சிந்தித்து செயல்பட சொல்லுவீங்க. இது ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே நேரத்தில் பல விஷயத்துலையுமே கவனம் செலுத்துறது, இந்த புதுமையை நேசிக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல இயல்பு அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் நுணுக்கமான வேலைகளை கூட ரொம்பவுமே சிறப்பாக கற்றுப்பீங்க. உங்களுக்கு இந்த நுணுக்கமான வேலை செய்யறதுல ரொம்பவுமே பிடிக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலைகளில் நிறைய ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த டிராயிங், பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க சிறந்து விளங்குறாங்க.
இப்படிப்பட்ட மிதுன ராசியில் பாருங்கள், மிருகசீரிடம் இதில் 3, 4ஆம் பாதம் 2 நட்சத்திரங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த மிதுன ராசியோட அதிபதி வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை இதுக்கெல்லாமே காரகனாக இருக்கக்கூடியவர். ராஜகுணம் கொண்ட ஒரு கிரகம் இந்த புதன். இதனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த ராஜகுணம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். இந்த வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை இதில் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. கால புருஷ தத்துவத்தில் அங்கே அமைப்பில் தோல்பாகத்தை குறிக்குதுங்க இந்த மிதுன ராசி. இது முதல் உபய ராசியாகவும் இருக்குது, அதாவது உங்கள் ராசி தான். இதில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இந்த மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள்லாம் ரொம்ப நட்பு ராசியாக இருக்கும். இதை தவிர இருக்கிற எல்லா ராசியுமே கொஞ்சம் பகை ராசி தான். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பாருங்கள், பெரும்பாலும் இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். அதே போல் இந்த ராசி இருக்கிற நபர்கள் எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க. சிக்கலில் சிக்க விடாமல் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய ராசிகள் கூட நீங்கள் பழகிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவங்க அழகான மீன் போன்ற கண்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. கண்களாலேயே கதை பேசுவாங்க. உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஒல்லியான தேகமாக இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக சுற்றி திரியக்கூடியவங்களாக இருப்பாங்க பாருங்கள். பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படக்கூடியவங்க. ரொம்ப நீண்ட ஆயுள், அதாவது ஒரு 90 வயதுக்கு மேலே குறைவில்லாமல் வாழக்கூடிய ராசிகளில் இதுவும் ஒரு ராசியாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லலாம். ஒருபோதும் சோம்பலாக நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நிதானமாக ஒரு பொறுமையாக வேலை செய்வீங்க. நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றது போல் கொஞ்சம் குணத்தையுமே மாற்றுறவங்க நீங்கள். உங்கள் கூட நெருங்கி பழங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறது புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை பொறுப்போடு செஞ்சு முடித்து சிறப்பை பெறக்கூடியவங்க. இந்த ஆற்றல்லாம் இருக்கும். ஆனால் மற்றவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையுமே நயமாக நம்பும்படி பேசி தங்களோட காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவங்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட எவ்வளவு எளிதில் நட்பை வச்சுக்கிட்டாலும் ஆனால் பெருசாக அவங்கக்கிட்ட நெருங்கிலாம் பழக மாட்டாங்க. பிடிக்கல அப்படின்னா அவங்களோட நட்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் தனக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட துன்பம் ஏற்பட்டால் அதை கண்டு இவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த துக்கத்துலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணுறவங்க நீங்கள். மற்றவங்க கிண்டல், கேலி, இந்த பிரகாசம் செய்கிறதுல கொஞ்சம் கில்லாடியாக இருப்பாங்க. பல்வேறு மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்கள். கூட்டத்தில் கூட தனித்தன்மையோடு உங்களோட பேச்சாற்றல் இருக்கும். சமூக வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடுமே இருக்கும். எல்லோருக்குமே உதவி செய்யணும். இல்லாத ஏழை எளிய நபர்களுக்கு அவங்களுக்கு இப்போ உதவி கேட்டால் கூட டக்குன்னு செய்வீங்க. இல்லாதவங்களுக்குலாம் பார்த்து உதவி செய்யக்கூடியவங்க. இந்த கலை, இசைத்துறை இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிறைய பேர் பாருங்கள் மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா வாய்க்கும் வாழ்க்கை துணை ரொம்பவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கிடையே அப்பப்போ சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாதபடி தான் நீங்கள் அந்த கருத்து வேறுபாடை கூட வச்சுருப்பீங்க. உள்ள ஒரு பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாக இருப்பது போல் இருப்பீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். வீடு, மனை, இந்த வசதி, வண்டி, வாகனம்லாம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றது போல் உழைச்சி பெறக்கூடியவங்களா மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. பணவரவு தாராளமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வசதிக்காக கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளை உபயோகம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்காக ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி கூட அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்காங்க. மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நீதி நேர்மையோடு செயல்பட்டு நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க. பேங்க், வட்டி கடன், நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி இந்த மாதிரியான பணிகளில் இருக்கிறவங்க ரொம்பவுமே சிறந்து விளங்கலாம். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்டு, பால், இந்த நெய், வெண்ணெய், ஏற்றுமதி பொருள்லாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ராசி இந்த தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். வெளி வட்டாரத்தில் தங்களுடைய பேச்சு திறமையாலே எதையுமே சாதித்து விடக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. எந்த தொழிலிலுமே உங்களுக்கு சிறப்பான உயர்வு பெற உண்மை உழைப்பாக இருக்கக்கூடியவங்க.
இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பொருந்தும், எந்த விஷயம் பொருந்தலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.